அந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம முன்வைக்க போறோம். மற்ற எதையுமே நம்ம பேச போறது கிடையாது. இதுதான் சங்கீதா யார் அப்படின்றத வந்து மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா சங்கீதா வந்து எவ்வளவு தெளிவா இதை வந்து சொல்றாங்கன்னா, என்னுடைய குடும்பம்னு அவர் சொல்றது பெட்டிஷனர் ஆகிய தானும் ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜயும் எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளும், எங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம், தனி உரிமை, பொதுவெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான அங்கீகாரம், இது எதற்கும் குந்தகம் விளைவிக்காத வகையில் இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும். சிஎம் ஆக வேண்டும் என்கிற வெறியில் தெரியக்கூடிய ஒரு தற்குறி இந்த விவகாரம் குறித்து சமூக பொறுப்போடு வெளியே வந்து தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ தன்னுடைய துணைவியாருக்கோ தன்னை குறித்து சேர்த்து வைத்து பேசப்படக்கூடிய நடிகையினுடைய மாண்புக்கோ களங்கம் வந்துவிடக் கூடாது, அதன் அடிப்படையில் எவராவது பேசினால் நடவடிக்கை எடுப்பேன் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஹானரபிளா பிரிகிறதுன்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அந்த ஹானர் அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்த உறவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, மாண்பு. நான் இடையில உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனா நான் உன்னோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தும் இருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நான் கண்ணியத்தோடு பார்க்கிறேன் அப்படின்றதுனால நாம் இப்போதும் கண்ணியமாக பிரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதன் ஒரு உறவில் அது எந்த உறவானாலும் இருக்கலாம், அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எந்த வகையான காதலான இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அல்லது எதுவானாலும் இருக்கலாம், அதுதான் வந்து கண்ணியமானதா இருக்கும். அந்த கண்ணியமான முடிவை எடுப்பதற்கு ஒருவருக்கு வந்து ஏதோ ஒரு மனத்தடை இருக்கிறது அப்படின்னா, அது வந்து எல்லா வகையிலையுமே அவருடைய கண்ணியத்தை வந்து கேள்விக்கு உள்ளாக்கும். அப்புறம் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஆமாம், 5 பேர்களும் ஒரே மாதிரியா அப்படிங்கிறது மாதிரி தான். நாம் எப்போவுமே யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் பேசுவது கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் யாராவது ஒருத்தர் தான் விக்டிம் அப்படின்னு பொதுவெளிக்கு வரும் வரை. இது ஏதோ இந்த வீடியோவை தம்ப்நெயிலில் போட்டு வியூஸ் வர வைக்கிறதுக்கு இதை ஒரு டிஸ்க்ளைமராகவும் போட்டுட்டு அப்படிங்கிறது வந்து நாங்களே இதை பற்றி பேசலாமா அப்படின்னு இல்லை நேற்று சாயங்காலம் வந்தது, அப்பயே வீடியோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ இருந்து இதை எப்படி அணுகுவது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வழக்கறிஞர்கள்ட்ட செயற்பாட்டாளர்கள்ட்டன்னு ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகுதான் எப்படி நாம் கையாள போகிறோம். இதையுமே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பேரலையுடைய வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். விஜயலட்சுமி என்கிற நடிகை சீமான் அவர்களுடைய முன்னாள் காதலி, அவங்க தொடர்ச்சியாக சீமான் குறித்து பல்வேறு விவகாரங்கள் வீடியோக்கள் மூலமாக வெளியிட்டு கொண்டிருந்த போது பேரலையில் யூ காண்ட் ஐடென்டிஃபை ஒன் வீடியோ, கரெக்டாக ஒரு வீடியோ கூட நீங்கள் உங்களால் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த வீடியோ பேரலையில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. வேற ஒரு விவகாரம் குறித்து பேசும்போது கெஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாமே தவிர நம்ம அதை பர்பஸ்ஃபுல்லாக நம்ம எடுத்தது கிடையாது. இன்னொன்று, எப்போ அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவங்க எப்போ கோர்ட்டுக்கு வந்து நான் விக்டிம், எனக்கு இது நடந்துச்சுன்னு அவங்க லீகலாக தன்னுடைய கருக்கலைப்பு, தன்னுடைய உடல் ரீதியாக தனக்கு ஏற்பட்ட வலிகள், மன ரீதியாக தனக்கு ஏற்பட்ட வலிகள், ஸ்டேஷனுக்கு வருது கேஸ் முதல்ல, அப்பதான் நம்ம இதை பேசுறோம். அதுவுமே வந்து பெட்டிஷன் அவங்க போட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தான் விக்டிம் அப்படின்னு ஒரு லேடி தன்னை கிளைம் பண்ணும்போது, சீமான் அதே போல தான் ஒரு விக்டிம் அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாருன்னா அப்பயும் நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். அது வந்து தனிநபர்களுடைய உறவு அப்படிங்கிறத தாண்டி அது வந்து லீகல் அப்படிங்கிற, அதாவது அரசமைப்பு சட்டத்தின்படி நம்மளுக்கு என்ன, இந்த இடத்தில் இந்த விதியை இந்த நபர் மீறுகிறார், இது சமூக ஒழுங்கு அல்ல அப்படின்னு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு குற்றம் அப்படின்றதன் அடிப்படையில் நம்பர் ஆகும்போது அது குறித்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு வருகிறது. அதே போலதான் விஜய் விவகாரத்தை ஃப்ரம் டே 1ல இருந்து தாவேக்காவை முதல்ல விமர்சிக்க ஆரம்பித்தது நம்ம. தாவேக்காங்கிற கட்சியை விமர்சித்தோம், விஜயை விமர்சித்தோம். இப்பையும் நம்மளால கெத்தா சொல்ல முடியும், எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு மேடை பேச்சும் விஜயை ஒரு சம்பந்தப்பட்ட நடிகையோடு தொடர்பு படுத்தியோ அவருடைய துணைவியார் சங்கீதா அவர்கள் பெயர் குறிப்பிட்டோ நாம எங்கேயுமே விமர்சித்தது கிடையாது. அப்படி ஒரு இடத்துலையும் அவர்களுடைய தனிப்பட்ட உறவு குறித்து பேசியதே கிடையாது. அது பேசக்கூடாது அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இன்னும் சொல்ல போனா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் பேசியதாக வெளியான ஆடியோவில் கூட விஜயனுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தது அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யூ காண்ட் சே, யூ காண்ட் நேம் தம் அப்படின்றதெல்லாம் நாம தான் பேசி இருந்தோம். ஆமா, இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நேற்று திருமதி சங்கீதா அவர்கள்
வழக்கு ஒன்றை தாக்கல் செய்த விவகாரம் நேற்று வெளியே வருது. அந்த விவகாரத்தை நியூஸ் சேனல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. பலர் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ஸு அதெல்லாம் போட்டு பகிர்றாங்க. விஜயிடமிருந்து விவாகரத்து கோருகிறார். அது பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் அவர் விவாகரத்து கோருவதற்கான எல்லா சட்ட ரீதியான உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் கோருகிறார். சட்டம் என்பதையும் தாண்டி பர்சனலாவே ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபர் தான் பிரிந்து வாழ்வதற்கு உண்டான எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆமா, இதை பார்த்த உடனே முன்னாடி லேப்டாப்பை பார்த்த உடனே தோழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெட்டிஷனை படிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம முன்வைக்க போறோம். மற்ற எதையுமே நம்ம பேச போறது கிடையாது. இதுதான் சங்கீதா யார் அப்படின்றத வந்து மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது. ஏன்னா சமூக வலைதளத்தில் சங்கீதாவை வந்து அவ்வளவு அபியூஸ்டா எழுதுறாங்க. அவங்க வந்து முரசொலி செல்வத்தினுடைய மறைவுக்கு போயிட்டு வந்ததை வச்சு அவங்களுக்கு பின்னாடி அவ்வளவு கதைகள் கட்டுகிறார்கள். ஏன் மூத்த பத்திரிகையாளர்களே கூட பழிவாங்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. முரசொலி செல்வம் அவர்களுடைய இறப்புக்கு சங்கீதா போனதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பீர்கள் என்று சொன்னால், விஜய் தனியா போய் சிஎம் பார்த்து கேதம் கேட்டுட்டு வந்தாரே, அதுக்கு என்ன நோக்கம் கற்பிப்பீங்க? அது என்ன காரு, அது என்ன கலர் காரு, அது யாருடைய காருங்கிறது வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். மனசாட்சி உள்ள பத்திரிகையாளர்கள் அது குறித்து இப்போது தங்களுடைய கதா கலாச்சாரங்களை ஆற்ற வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஆத்துவாங்க, அவங்க அக்கவுண்ட்ல எவ்வளவு கிரெடிட்டட் டெபிட்டட் 25 ரூபாய் பேமெண்ட் இப்படி வேலை பார்த்தா நம்ம என்ன பண்றது? அதோடு சேர்த்து SA சந்திரசேகர் அவர்களும் வெளிப்படையாகவே பங்கெடுத்தாரே இறப்பில், அதற்கு என்ன உள்நோக்கம் கற்பிப்பீர்கள்? அப்ப முரசொலி செல்வம் அவர்களுடைய துணைவியார், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது 25 ஆண்டு கால நட்பு. தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய பொண்ணு இவங்களுடைய பொண்ணு எல்லாம் ஒன்னா படிக்கிறவங்க, ஒன்னா எல்லாரும் கெட் டுகெதர்னு வெளியில போகக்கூடிய ஒரு இணக்கமான நண்பர்கள். அதுவும் எத்தனை, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 வருஷம். யாரு? விஜய் உட்பட. விஜயுடைய பஞ்சாயத்துங்கிறது இப்பதானே நம்பர் ஆகுது, இப்பதானே டேட் மென்ஷன் ஆகுது. அதுக்கு முன்னாடியும் அவங்க 20 ஆண்டுகளாக குடும்ப நண்பர்களாக இருக்கிறாங்கன்றப்ப அவர்களுடைய நல்லது கெட்டதுகளில் பங்கெடுக்கலைன்னா தான் கேள்வி எழுப்பணும். நீங்க என்னடா கரும்பு ஈயுமா இருப்பீங்க, நீங்க எப்படா போகாம இருக்கீங்க கேள்விக்கு, எப்படா நல்லதுக்கு போகாம இருக்க அப்படிங்கிற கேள்வி வரும். நல்லதுக்கு போலனாலும் கெட்டதுக்கு போனா அப்படின்ற கேள்வி வரும்ல. அதன் அடிப்படையில் அவர்கள் எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்க. அதனால அதை கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னொன்னு, அவங்களுக்கு எப்படி நட்பு மலர்ந்ததுன்னு சில பேர் கிளம்புவானுங்க. பொறுமையா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களோ நானோ அல்லது நம்ம குடும்பத்தோட எங்கேயோ வெளியே போறோம்னா நம்ம ஏதோ ஒரு கடையில உட்காந்து சாப்பிடுவோம், ஏதோ ஒரு டீ கடையில நின்று டீ குடிப்போம், சும்மா ஒரு ரோட்ல அப்படி நடந்து போயிட்டு வருவோம். ஃபேமிலியோட போகலாம், நம்ம தனிப்பட்ட முறையில போகலாம், அல்லது நம்ம இணையர்கள் தனியா அவங்க 2 பேரும் போகலாம். இது இயல்பா இருக்கக்கூடியது. இப்ப விஜயினுடைய மனைவி சங்கீதாவோ அல்லது ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி அவர்களோ அல்லது முரசொலி செல்வம் அவர்களோ இந்த மாதிரியான இடங்கள்ல ஹேங் அவுட் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களே நினைத்தாலும் அது அவ்வளவு சௌகரியமாக இருக்காது. இப்ப விஜய் வெளியே வந்தாலே இந்த படுத்துறானுங்களே, சங்கீதா வெளியே வந்தா இவனுக்கு சும்மா விடுவானுங்களா? அக்கா அக்கான்னு போய் சாவடிச்சிருவானுங்க. விஜய் அஜித்தே புலம்புறாரு, கத்தி வச்சுலாம் கீறிட்டானுங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன்ஸ் எதிரி கிடையாது, அவன் ஃபேன். அவன் வெறியில வந்து என்னை அவர் என்னைக்கு மனசுல வச்சுக்கணும்னு கீறிட்டு போறான். இப்போ ஒரு பெண் இப்படி பொதுவெளியில ஹேங் அவுட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் எலிட்டான ஒரு சில இடங்கள்ல ஹேங் அவுட்ஸுக்கு போறாங்க. ஹேங் அவுட்ன்றதே தப்பா நினைச்சுக்கிறாதீங்களா? துணி எடுக்க போறது, நல்லது கெட்டதுகளுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஆசையா பிள்ளை வித்து வளர்ப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்களே சிமிக்கி எடுத்து கொடுக்கணும், அவங்களே செருப்பு வாங்கி கொடுக்கணும். நம்ம பிள்ளைக்கு நானே போய் கடையில செலக்ட் பண்ணி ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதும் ஹேங் அவுட்ல வர்றது தான். இப்ப நம்ம எல்லாரும் ரங்கநாதன் தெருவுக்கு போயிட்டு வருவோம். ஒண்ணும் இல்லைங்க, மேக்ஸே எடுத்துங்க. இப்ப ட்ரெண்ட்ஸ் இருக்கு, இப்ப இந்த சாலிகிராமன் ட்ரெண்ட்ஸ் இருக்கா, நம்ம அங்க போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். ட்ரெண்ட்ஸ்ல ட்ரெஸ் எடுக்கிறோம், ட்ரெண்ட்ஸ்ல ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கிறதுல சீப்பான ஆப்ஷன். எங்களுக்கெல்லாம் டிமார்ட் 300 ரூபாய், டிமார்ட்டுக்கு போவோம், ட்ரெண்ட்ஸுக்கு போவோம். இப்ப இதே ட்ரெண்ட்ஸுக்கு இங்கதான் பழைய வீடு இருந்துச்சு, சங்கீதா வளைங்க வந்துட்டு போக முடியும்னா முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, லீலா பேலஸ்ல கீழே ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு, அங்க போலாம். அப்ப அங்க அவங்களும் போறாங்கன்னா இந்த மாதிரி பொது இடங்கள்ல அடிக்கடி சந்திக்கும் போது நட்பு மலர்றது இயற்கையானது. ஃபேமிலியாவே அவங்க வந்து ஃப்ரம் டே 1ல இருந்து பழக்கத்துல இருக்காங்க. SAC அவர்களுடைய படத்துக்கு வசனம் எழுதியதுல இருந்து அவருக்கு உண்டான சினிமா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது முதற்கொண்டு கலைஞருடைய குடும்பம். சங்கீதா விட விஜய் தாண்டா சந்திரசேகர் அப்பா தான் அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான நபரு. சந்திரசேகர் அப்பா புரட்சி இயக்குனரா மாறவே திமுகவுடைய சப்போர்ட்னு இந்த சாலிகிராமமே சொல்லும்டா. ஏன் அவங்க அப்பாவே சொல்லுவாரா? அப்ப ஃபேமிலியாவே அவங்க ஃப்ரம் டே 1ல இருந்து இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பொண்ணு அவர்களுடைய குடும்பத்தின் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகமாக இருக்கிறது இயல்பு. அதில் விஜயும் விதிவிலக்கு அல்ல.
விஜயும் நல்லது கெட்டதுகளுக்கு அங்கு போவார். அதன் அடிப்படையில தான் மேடையில ஏறி கனிமொழி, உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி இந்த பெயர்கள்லாம் பார்த்தா படத்துக்கே டைட்டில் வைக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு கூஸ்பம்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு வந்தது அதன் அடிப்படையில் தான். அதுல இருந்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னு உடனே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய விஜய் அண்ணனை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு விஜய் அவர்களை வச்சு ஃபர்ஸ்ட் படம் பண்ணாரு. எல்லாம் பர்சனல் பாண்டிங். சரி, இப்ப இதுல சங்கீதாவை இதை பேச போறலாம், அதுதான் காரணம். இப்ப சங்கீதாவை இவ்வளவு இது பண்றாங்க, அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. வேற யாரும் கிடையாது, அண்ணனுடைய ஃபேன்ஸே தான், அண்ணனுடைய ஆதரவு பத்திரிகையாளர்களே தான் அதை பண்றாங்க. அப்போ சங்கீதா என்ன சொல்றாங்க அப்படின்றதுல இதுல இருக்கக்கூடிய வேற எதையுமே நம்ம படிக்கல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது விதிமீறலாக ஆகாதுன்னு நான் நம்புறேன். இன்னொன்னு, இதை இந்த வழக்காக மாறாமல் இருப்பதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு சிலர் தேர்தல் நேரம் ஆடுங்க, இப்பதான் அடிச்சு பழி வாங்க முடியும், அதனால இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில அல்பைகள் அப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தற்குறிகள் அப்படி பேசுகிறார்கள். சொல்ல முடியாத வார்த்தைகளில் சங்கீதாவை அபியூஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஊக்குவிக்கும் வகையில சில பேர் இப்படி மூத்த ஐடிக்கள் இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது ரொம்ப அருவருப்பானது. சங்கீதா சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த சங்கீதா எவ்வளவு தெளிவா இதை சொல்றாங்கன்னா, என்னுடைய குடும்பம்னு அவர் சொல்றது பெட்டிஷனர் ஆகிய தானும், ரெஸ்பாண்டன்ட் ஆகிய விஜயும், எங்களோடு இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளும், எங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம், தனி உரிமை, பொதுவெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கான அங்கீகாரம், இது எதற்கும் குந்தகம் விளைவிக்காத வகையில் இந்த வழக்கு நடத்தப்பட வேண்டும் என்றும், அவ்வாறு இந்த வழக்கின் விவரங்களை யூடியூப் சேனலோ, ஃபேஸ்புக் பக்கங்களோ அல்லது அச்சு அல்லது ஊடகத்தை சேர்ந்தவர்களோ வீடியோக்களாகவோ இன்டர்வியூக்களாகவோ பொது விவாதங்களாகவோ ஏதோ ஒரு வகையில் இதை வெளியிட்டால் அவர்களின் மீது இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிலேயே ஒரு பகுதி இருக்கு, செக்ஷன் 33/1, அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோர்ட்டாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த செக்ஷன் 33 என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 33/1 proceedings to be in camera and may not be printed or published. எந்த ஒரு வகையிலும் இந்த ப்ரொசீடிங்ஸை யாரும் அச்சாகவோ டிஜிட்டலாகவோ எந்த வகையிலும் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டால் அவர்களுக்கு கோர்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கை என்னன்றதோ அதில் கொடுக்குருக்கு. அந்த நடவடிக்கை நான் இப்போ சொல்லலை, அது சொன்னால் இதையே தடித்தனமாக எடுத்துக்கிட்டு பல பேர் ஆடுவாங்க. அப்போ ப்ரொசீடிங்ஸை இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ், ரொம்ப பூட்டி அறையில் கேமராவுக்கு முன்னாடி இதை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஜய்க்கு ஆதரவாக அவர் பல்லு குத்தினார், அவர் காரை விட்டு கிளம்பினார், அவர் குளித்து விட்டார், அவர் இந்த பேண்ட் மாட்டி விட்டார், அவர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போனார், காரை ஓரமாக நிப்பாட்டி ஏறி அடுத்து ஒரு நிமிடத்தில் இன்னொரு காரில் ஏறினார், இப்படியெல்லாம் பிஜிஎம் போட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்ட பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய லெகசி ஜேர்னலிஸ்டுகள் இந்த பிரிண்ட்டை தங்களுடைய செய்தி ஊடகங்களில் அந்த நொடிக்கு நொடி விஜய்க்கு பின்னாடியே சுத்தக்கூடிய அந்த அர்ஜு அவர்களை இந்த வீடியோவையும் இந்த போட்டோவையும் இந்த டாக்குமெண்ட்ஸையும் எல்லோ கலரில் பெயிண்ட் அடித்து டிஸ்பிளே செய்வதற்கு உதவி இருக்கிறது. ஆக்சுவலி அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்பவர்கள் தங்களை தாங்களே ஊடகவியலாளரா பத்திரிகையாளரா என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். இல்ல இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி வேலைகளை பார்த்தவங்க தான். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எஃப்ஐஆர் உருவுனது யாரு? இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டவங்க தானே. நம்மளா போய் எடுத்துட்டு வந்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில வர முடியாத அளவுக்கு அந்த வெப்சைட் இருக்கணுமான்னு கேட்டா இருக்கணும். அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. புதிதாக திருத்தப்பட்டு அந்த சட்ட திட்டங்களின் அடிப்படையில் என்னென்ன செக்ஷன்ஸை எதை பிரைவசி பண்ணி வைக்கணும், எதை ஓப்பன்ல வைக்கணுங்கிறத ஒழுங்கா கேட்டகரைஸ் பண்ணாம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓப்பன் விட்டுருக்கான். அந்த ஓப்பன்ல இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஓப்பனா இருக்கு அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா செக்யூரிட்டி இல்ல, ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷினை திருடிட்டேன் அப்படி சொல்ல முடியுமா உன்னால? ஒரு பொறுப்புள்ள பத்திரிகையாளர் என்ன செஞ்சிருக்கணும்னா, இப்படி ஓப்பன்ல இருக்குன்றத நியூஸா போட்டு அதை மக்களுக்கு தெரிவிச்சிருந்தா பரவாயில்ல. அதுல இருந்து எடுத்து எஃப்ஐஆர் டீட்டெயில பூரா வெளியிட்டு அதை அண்ணாமலைக்கு கொண்டு போய் கொடுத்து அண்ணாமலை ஊரெல்லாம் அதை போய் பரப்பி அதுக்கப்புறம் எப்படிடா இது வந்துச்சுன்னா அது ஓப்பனா இருந்துச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இது எப்படி நான் வீடு திறந்திருக்குன்றதுக்காக திபுன்னு உள்ள போய் கொள்ளையடிச்சிருவேன். நீ திறந்துருந்துச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி. அதே போல இந்த விஷயத்திலையும் விஜய போட்டா டிஆர்பிங்க. பல பத்திரிகையாளர்கள் அதானே சொல்றாங்க, எதுக்குங்க விஜய்க்கு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்க? நாங்க படுத்து கிடந்தோம், எங்க டிஆர்பி எங்களுக்கு எல்லாத்தையும் ஓகே பண்ணி கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு 7 மணிக்கு அவரை வச்சு நாங்க ஒரு வீடியோ போட்டோம்னா அது எங்களுக்கு வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது, அதனாலதான் எங்களுடைய இந்த பரம்பரையே வாழுது அப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய லெகசி ஊடகங்கள் இதையும் செய்தியாக்கியது மிகப்பெரிய அவலம். ஆமா, இன்னொன்னு அரசியல் ரீதியா பார்த்தோம்னா இப்ப விஜய் இதை வச்சு நெருக்கடிக்கு உள்ளாக்க பாக்குறாங்க அப்படின்னா,
இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலே அவரால் முடித்திருக்க முடியும். அவர் முடிக்காமல் விட்டதற்கு அவர்தான் அனுபவிக்க வேண்டும். ஆமா, இன்னொன்னு அவர் முடிக்கணும், முடிக்காம இருக்கணும்ங்கிறது அவருடைய பர்சனல். சங்கீதா எப்ப கேஸ் போடணும்னு நீ யாரா சொல்றது? இன்னொன்னு, சங்கீதா அவர்கள் கேஸ் போடுறதுனாலயே சங்கீதா வந்து இவரை பழி வாங்குகிறார்கள் அப்படிங்கிற மனநலம் உனக்கு எங்க இருந்து வருது? நீ வித்த சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நீதி கேட்டு வரக்கூடிய பெண்களையோ ஆண்களையோ சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களையோ உன்னுடைய மனநிலை எப்படி சித்தரிக்கும்? அது எதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது? ஒரு பெரிய கார்பரேட்டுக்கு எதிராக ஒருத்தன் வழக்கு போட்டான்னா, வாழை பொறுக்காதவன் ஒருத்தன் நல்ல முதலாளி, வளர்ந்து வந்தான், 100 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தான், வாழை பொறுக்காம கேஸ் போட்டான் அப்படின்னு சொல்லுவியா? அவன் வேலை நேரத்தை சுரண்டி, அவனுடைய வருமானத்தை சுரண்டி, அவனுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறான்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. நீ எப்படி உன் சத்துக்கு நீ அவனை எடுத்து கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில இருந்து இந்த வழக்கை கையாளுறானுங்க. இந்த வழக்கில் சங்கீதா அவர்கள் பேசியது பேசாதது இதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அவங்களோட இடத்துல இருந்து நீ யோசிச்சு பாத்தியா? அவங்க என்ன சொல்றாங்க? நான் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வருமானம் எனக்கு வந்து இல்லாம பண்ணியிருக்கிறாங்க, என்னை செல்ஃப் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு பெண்ணு வந்து கேஸ் போடுறாங்க. அவங்க தான் வழக்கை டிசம்பர்லயே தாக்கல் பண்ணிட்டாங்களே. டிசம்பர் 2025 வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த வழக்கு ஹியரிங்ல வந்து செங்கல்பட்டுக்கு மாறி இருக்கு. அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் என்கிற நபர் வெளியில வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அவர் பேசுனதுக்கு பிறகு இது பத்திக்கிட்டு எரியுது. இந்த விஷயத்த சமூக ஊடகங்கள்ல பேச வந்த உடனேயே சங்கீதா அவர்களுக்கு ஒரு சாயம் பூசுறன்னா உன் மனநிலை, உன் குரூர புத்தி எப்படி எல்லாம் இருக்கும்? அது பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவங்க பேசுறாங்க, அதற்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்க தான் வந்து கட்டிய மனைவி, கட்டிய கணவன் எல்லாரையுமே விஜய்க்காக விட்டு கொடுக்க தயாரான மனநிலையில இருக்கிறாங்க. உங்கள்ட்ட எல்லாம் பேசுறதே இல்லைங்க. சில பசங்க பேசுறாங்க, அம்மா என்னங்க, அம்மா எங்க அண்ணா தாங்க அப்படின்றாங்க. சில பெண்கள் பேசுறாங்க, என்ன பெரிய புருஷன் விஜய் அண்ணா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்றாங்க. அவருக்கு எல்லாமுமா நாங்க இருக்கோம்னு எல்லாரும் பேசுறாங்க. இல்ல, அது உங்களுடைய பர்சனல் தேர்வு. அது உங்களுக்கு யாரும் நீங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணாம இருங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா அது இன்னொருத்தரை ஏமாத்துறதா இருக்க கூடாது. அதுதான் சங்கீதா அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் கூட. இன்னொன்னு, யாராவது இப்ப விஜய் மேல கிரிமினல் கேஸ் போட்டிருக்காங்களா? இல்ல கிரிமினல் கேஸ் போடணும்னு சொல்லி இருக்கிறாங்களா? இது ஒரு சிவில் ப்ரொசீடிங். சிவில் ப்ரொசீடிங்ல அவங்க சில விஷயங்களை முன் வச்சு விவாகரத்து கேட்கிறாங்க. அந்த விவாகரத்துக்கு அவங்க சில காரணங்களை முன்வைக்கிறாங்க. அந்த காரணங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா இந்த முடிவை விஜய் 2021 எடுத்திருந்தா அவருக்கு பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து ரொம்ப கிளீனா இருந்திருக்கும். இன்னைக்கு அவர் வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு தாராளமா சுத்தி இருந்திருக்கலாம். பொலிட்டிக்கலாவே யோசிங்க. கட்டிய மனைவி, அவர்களோடு விவாகரத்தும் வாங்கிட்டு இந்த சமூகத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிற இமேஜோடய 21 நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அதை பத்தி யாரும் கேட்க போறதும் கிடையாது. இன்னொன்னு, இது வர்றதால உங்களை யாருமே எந்த விதத்திலையுமே உங்களை வந்து டிஸ்ஓன் பண்ண போறது கிடையாது. டு பி ஃப்ராங்க், இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா இதை எதிர்கொள்வதில் தங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தை தான் மக்கள் பார்ப்பாங்க. பாரு, நாங்களே போறேன் உன்னை திட்டாம பேசினு. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை சீமானுக்கு வருது. சீமான் எதிர்கொண்டு, ஆமாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேங்க, எனக்கு பிடிக்கலங்க, நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவதுதான் ஜெனியூனான இருக்கும். அதோட முடிஞ்சு நான் அவங்களுக்கு என்ன அவங்க வருத்தத்துக்கு சொல்றாங்களோ அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அதற்குரிய தண்டனை என்ன சொல்றீங்களோ அதையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மனிதர்கள் தவறு செய்பவர்கள், அவர்கள் இயல்பா அவன் வாழ்க்கையில 1000 தப்பு இருக்குங்க. அந்த தப்புக்கு ஏதாவது ஒரு விதத்துல தண்டனை கிடைக்குதுன்னா அந்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு பக்குவம் இருக்கணும். அதை விட்டுட்டு 41 பேர் செத்து கிடந்தாலும் பரவாயில்லன்னு புறமுதுகிட்டு ஓடக்கூடிய அந்த கோழை மனநிலை இந்த விவகாரத்திலையும் வந்து நிற்கிறதுன்றதப்பதான் அது பேசப்போம். இங்க கோழைத்தனமா வெளிப்படல, இங்க குரூரமா வெளிப்பட்டு. இன்னொன்னு, இது ஏன் அதையும் சொல்றோம்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் எழுதும்போது இந்தந்த விஷயங்கள் குறித்து சோசியல் மீடியாலயோ மீடியாலயோ ஊடகங்கள்லயோ ட்ரையல் நடத்தக்கூடாது, அவர்களுடைய கண்ணியத்தை கெடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்கல்ல 25 பாயிண்ட்ல செக்ஷன் 33. இப்ப சம்பவத்தை வெளியிட்டு இப்ப வரைக்கும் 18 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தொடப்போகுது. நாங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் சொல்கிறேன், இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது மணி 12:17. 24 மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கிடைக்கலையா விஜய் தரப்புக்கு? என்னுடைய துணைவியார் குறித்தோ சங்கீதா அவர்கள் குறித்தோ சமூக ஊடகங்களில் எதிர்மறையாக ஆபாசமாக அவருடைய கண்ணியத்துக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தனிப்பட்ட முறையில் நானே அந்த நடவடிக்கை எடுப்பேன், அப்படி யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த தற்குறியானுங்களுக்கு உன்னால பாடம் எடுக்க முடியுமா முடியாதா? இது கடந்த காலத்துல பல விவாகரத்துல நடந்திருக்கு. தனுஷ் பிரிந்தார், தனுஷும் சொன்னாரு, தனுஷுடைய மனைவியும் சொன்னாங்க, எங்களுடைய குடும்ப வாரம் குறித்து யாரும் பேச வேண்டாம், எங்களுடைய பிரிவு என்பது எங்களுக்கு மிக எவ்வளவு வழியானதுன்னு எங்களுக்கு தெரியும்,
யார் இதை பத்தி கருத்து தெரிவிக்க விரும்பலன்னு அவங்க சொன்னாங்க. ஜிவி பிரகாஷ் சைந்தவி பிரிஞ்சாங்களா? 2 பேரும் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, எங்க 2 பேருக்குள்ள பிரிவு, நீங்க யாருங்க பேசுறதுக்கு அப்படின்னு. ரகுமான் சொன்னாரு. ரகுமானுடைய மனைவி பிரிஞ்சாங்களா? அவங்களும் அதே தான் சொன்னாங்க. ரகுமான் அவர்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெளிநாட்டு இசைக்கலைஞர், ஆமா, அவங்களோட சேர்த்து வச்சு பேசினப்ப அவர்களுடைய மனைவி வந்து அதை கமெண்ட் பண்ணாங்க. ஆமா, டேய் பேசுறதை நிறுத்துங்கடான்னு. அவங்க அந்த லேடியே சொன்னாங்க, ஹீஸ் லைக் மை ஃபாதர், அவர் எப்படா நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி உடனடியா வந்து நின்னாங்க. இப்ப எதற்காக இதை அவங்க பேசுறாங்கன்னா, தனக்கு எதிராக வழக்கு தொடுத்த நபர்களுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, அவங்க குறித்து பர்சனல் அட்டாக்கு வரக்கூடாதுங்கிறது. ஏன் மேல அவங்க சொல்லிருக்கலாம்ல, என்னைய பத்தி பேசக்கூடாது, இந்த வழக்குல எதிர்மனுதாரராகிய விஜயை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தானே அந்த அம்மா வழக்கு தாக்கலே பண்ணிருக்காங்க. அப்ப சமூக பொறுப்புங்கிறது வெறும் நடிகரா இருந்தா கூட நான் கேட்க போறது இல்ல, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, மானம் கெட்டு போய் திரியிறாங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருவான் பொது சமூகம். ஆனா நான் வந்து பெண்கள் பாதுகாப்பை பேச வந்தேன். எங்க ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு என் கைப்பட லெட்டர் எழுதி ஒவ்வொரு இடங்கள்லையும் வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணுவேன். நான் வந்து காவல்துறை கஸ்டடி மரணங்கள்னா ஆளா வந்து நின்று போராட்டம் பண்றேங்கிற பேர்ல 3 நிமிஷம் வெளியில வந்து நின்றுட்டு போவேன். தமிழ்நாட்டை நான் தான் காப்பாற்ற வந்திருக்கக்கூடிய அடுத்த அண்ணா, அடுத்த எம்ஜிஆர், இப்படி எல்லாம் டயலாக் பேசக்கூடிய, சிஎம் ஆக வேண்டும் என்கிற வெறியில் தெரியக்கூடிய ஒரு தற்குறி இந்த விவகாரம் குறித்து சமூக பொறுப்போடு வெளியே வந்து தன்னுடைய மகனுக்கோ, தன்னுடைய மகளுக்கோ, தன்னுடைய துணைவியாருக்கோ, தன்னை குறித்து சேர்த்து வைத்து பேசப்படக்கூடிய நடிகையினுடைய மாண்புக்கோ யாருக்கும் களங்கம் வந்துவிடக் கூடாது. அதன் அடிப்படையில் எவராவது பேசினால் நடவடிக்கை எடுப்பேன் சொல்றதுக்கு தைரியம் இல்ல, இப்ப வரைக்கும் தைரியம் இல்லைன்னா நீ யாரு? அதான் இந்திரா சொன்ன குரூரம். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப இந்த கேஸ் வந்தது இல்லையா, இந்த கேஸ் வந்த உடனே எதிர்த்தரப்பு, அதாவது நடிகரின் தரப்பு என்ன செய்யலாம் அப்படின்னா, டிஃபமேஷன் சூட் கூட ஃபைல் பண்ணலாம். என்னை பொதுவெளியில பங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை கூட அவங்க பயன்படுத்தலாம். இவங்கள்ட்ட எனக்கு என்ன புரியல அப்படியோ, எது இவங்களை டிஃபைன் பண்ணுது, எது சங்கீதாவை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, இதுதான். சங்கீதா இது வரைக்கும் பப்ளிக்ல இது பண்ணல, இது சில சோர்சஸ் மூலமா, அந்த வழக்கறிஞர் மூலமா வெளியே வந்திருக்குது அப்படின்னா, உடனடியாக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்றதையெல்லாம் தாண்டி, அதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் போனவுடனே கேட்பாங்க, இதை நீங்கள் இந்த பெட்டிஷனை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா ஹானரபுளாக பிரிகிறதுக்கு? ஏன்னா 2 பேருமே பப்ளிக் ஃபிகர், 2 பேருமே பொதுவெளியில் அடையாளப்பட்ட நபர்கள். அதனால் உங்களுடைய மாண்பை காக்கின்ற வகையில் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையோடு மியூச்சுவலாக நீங்கள் பிரிகிறதுக்கு முயற்சி பண்ணீங்களான்றது கோர்ட்டில் கேள்வி எழுப்பப்படும். அந்த முயற்சியும் நடந்திருக்கிறது. அப்ப கண்ணியமாக பிரிவதற்கான வாய்ப்புகள் பலமுறை இருந்தும் கூட அதை பயன்படுத்தவில்லை. அதை வந்து மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை வதை செய்வதற்காகவே பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அது சமுதாயத்துல பிரச்சனைக்குரியது. நம்ம வழக்கை பத்தி பேசல, இந்த இடத்துல யார் இருந்தாலும் இது ஒரு பொதுவான விஷயம் இல்லையா? எனி பர்டிகுலர் கேஸ், ஒரு சீன் இமேஜின் பண்ணிப்போமே, ஒரு கணவர் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். கணவருக்கு வேறு ஒருவரோடு தொடர்பு இருப்பதை மனைவி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் போக்குகளை பார்ப்பாங்க. போக்கு தப்பா இருக்குன்னு உணர்ந்தாங்க அப்படின்னா கன்ஃபரண்ட் பண்ணுவாங்க, பிடிச்சி நிப்பாட்டி என்னையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டவுடனே எந்த புருஷனா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன சொல்லுவான், இல்லப்பா நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். உத்தமமானவன் என்ன பண்ணணும், சொன்ன வாக்கு கிணங்க பிரிஞ்சுட்டு குடும்பத்தோட சுமூகமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படியே ஆமாப்பா தப்பு பண்ணிட்டேன், இனிமே அதை தொடர விரும்பல, பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். தவறுகள் நடக்கும், ஆனா ரிமோர்ஸ், அதற்கான ஒரு இது வேணும், அதுக்கு வருந்தணும்ல. தப்பு பண்ணிட்டோன்ற வருத்தத்தை தான் எல்லா மனைவியுமே எதிர்பார்க்கிறது. என்ன, இவன் தப்பு பண்ணிட்டேன்னு வருந்துறானா இல்லையான்றதான் பாக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு இந்த கேஸ்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. 1 வருஷத்துக்கிட்ட அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கொண்டிருக்குன்றதெல்லாம் தகவல். ஆமா, அப்போ இவ்வளவு காலம் வந்து இது பிரச்சனை ஆகுது. அப்ப நீண்ட காலமா இப்ப சில குரூரமான கணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு விவாகரத்தும் கொடுக்காம தன்னுடைய வீட்டிலேயே அவங்கள தனி ரூமு, இவர் தனி ரூமு, பிள்ளைகளுக்கு தனி ரூமு அடைச்சு வச்சு வெளியே போக விடாம அவங்களுக்கு காசு பணம் கொடுக்காம சித்திரவதை பண்றது மாதிரியான ஒரு கணவர் நடந்துக்கிறாரு அப்படின்னா, அந்த கணவரை நம்ம என்ன சொல்லுவோம், சைக்கோன்னு தான் சொல்லுவோம். சைக்கோன்னு தான் சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான மனநிலைக்கு ஏன் போகணும்? தொடர்பு இருக்குதா, ஆமாப்பா எனக்கு அவங்கள அதோட அவங்கள்ட்ட சரி நீ உன் வாழ்க்கையை வாழு, நான் என் வாழ்க்கையை வாழ்றேன், தனியா இருந்துக்கலாம், நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதா உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி, ஏன்னா டைவர்ஸ் வாங்கல, உடனே நான் கஷ்டப்படுத்துற மாதிரி வெளியில ஷோகேஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படியாவது ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அப்படியும் இல்லாம அந்த நபர், பர்டிகுலர் நபர், அவர் வந்து வெளியில சமூக ஊடகங்கள்ல தான் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு புகைப்படம் எடுத்து போடுவது, அதை என்கரேஜ் பண்றது, அதுக்கு லைக் பண்றது. இந்த நபருடைய அயோக்கியத்தனத்தை யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆல்ரெடி கட்டிய மனைவி ஏமாற்றப்பட்டார்,
இன்னொரு பக்கம் பொதுவெளியில தன்னை அங்கீகரிக்க மாட்டாரான்னா அந்த பெண் நடப்பாங்கல்ல. ஆமா, அப்ப அந்த பெண் அதை பண்றாங்க. அப்ப குற்றவாளி யாருன்னா நடுவில் நிக்கிற இவன் தான், நடுவில் நிக்கிற அந்த கணவர் தான் குற்றவாளியா மாறுறாரு. அந்த பக்கம் அந்த பெண்ணை நான் உன்னை பொதுவெளியில என்டார்ஸ் பண்றேன்னு ஏமாத்துறது, நான் பொதுவெளியில என்டார்ஸ் பண்ண மாட்டேன், நான் உன் கூட தான் வாழ்வேன்னு இந்த பொண்ணை ஏமாத்துறது. இந்த ஏமாற்று வேலை தானே கொடூரமானது. அது குரூரமா இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, ரெண்டு பெண்களுமே அங்க விக்டிமா மாறுறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அதுலயும் குறிப்பா கட்டி 2 குழந்தைகள் வைத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெண்ணு, அந்த குழந்தைங்களுக்கும் வயசு 25, 20 வயசு, 30 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அவங்களே தன்னுடைய இணையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு உண்டான வயதுல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்த சமூகத்தில் அனுபவிக்கக்கூடிய ப்ரெஷர் ஒன்று இருக்கும்ல. உங்க அப்பா வந்து இப்படி ஒரு பொண்ணோட இருக்கிறாரு, இப்படி வந்து உன் குடும்பம் பிரச்சனை ஆகுது, நீ எல்லாம் என்னடா ஊர்ல ஒரு வெட்டிநாயம் பேசுற, நீ என்னடா பெருசா சாதிக்க போற, இப்படி எல்லாம் அந்த குழந்தைய அந்த இல்ல பருவத்தில் இருக்க பையனை அதெல்லாம் இருந்து பார்த்தா தாண்டா தெரியும் உங்களுக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஜென்யூனா பிரிஞ்சுக்கலாம், ஜென்யூனா திருஞ்சிடுறேன். இந்த 2 தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லு? இல்ல, இந்த முடிவை இந்த 2ல ஏதோ ஒரு முடிவை தான் எடுக்க போறோம்னு ஆயிருந்தா, அந்த முடிவை எடுத்திருந்தா இது கேஸாவே மாறி இருக்காதுல்ல. அது 2 பேர் குடும்ப பிரச்சனையா தனிப்பட்ட முறையில் இவங்க நடிகர்கள் தனுஷ், ஜிவி பிரகாஷ், ரகுமான் இவங்க எல்லாரும் அப்ளை பண்ண மாதிரியான எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத டைவர்ஸ் அது மாதிரி இருக்கும். ஹானரபிளா பிரியறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அந்த ஹானர் அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்த உறவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, மாண்பு. நான் இடையில உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனா நான் உன்னோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தும் இருக்கிறேன், அந்த வாழ்க்கையை நான் கண்ணியத்தோடு பார்க்கிறேன் அப்படின்றதுனால நாம் இப்போதும் கண்ணியமாக பிரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அதுதான் இந்த சமுதாயத்துல ஒரு மனிதன் ஒரு உறவில் அது எந்த உறவானாலும் இருக்கலாம், அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எந்த வகையான காதலான இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அல்லது எதுவானாலும் இருக்கலாம், அதுதான் வந்து கண்ணியமானதா இருக்கும். அந்த கண்ணியமான முடிவை எடுப்பதற்கு ஒருவருக்கு வந்து ஏதோ ஒரு மனத்தடை இருக்கிறது அப்படின்னா, அது வந்து எல்லா வகையிலையுமே அவருடைய கண்ணியத்தை வந்து கேள்விக்கு உள்ளாக்கும் அப்படின்றது தான் ரொம்ப இதில் கவனிக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு வழக்கு வெளியே வருது பாருங்க அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் பேச மாட்டாங்க. அரசியல் தெரியாத தவிட்டு அரைவே கட்டு தற்குறிகள் தான் இதை பேசுவாங்க. சிஎம் வந்து சட்டசபைக்கு போறாரு, சட்டசபைக்கு போகும்போது சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுவாங்க. என்னத்துக்கு? இது வந்து முதல்வரை சட்டப்பேரவைக்கு உள்ளே போக விடாமல் செய்யும் சதி அப்படின்னு யாராவது பேசுவானா? மாட்டாங்க. ஏன்னா அதுதான் வடிவமே. அவன் குரூசியலா ஏதாவது ஒன்று பண்ண போகும்போது தடுத்து நிப்பாட்டி இப்ப எனக்கு செய்தியா ரயில் மறியல்ன்றது என்ன, நீ விடுறியா அல்லது இந்த சமுதாயத்தையே நான் வந்து ஒரு நாள் ஸ்தம்பிக்க வைக்கவா அப்படின்ற ஒரு திரட்டு. ஆமா, அது திரட்டு தான். அப்பதான் நீதி கிடைக்கும்ன்றதுனால தானே, வேற வழியே இல்லாம அப்படித்தான் நீதியை பெற முடியும் அப்படின்னா அதனாலதான் ரயில மறிக்கிறோம், அதனாலதான் ஜல்லிக்கட்டுல ரயில மறிச்சான், அதனாலதான் சட்டப்பேரவையை முற்றுகிறோம். ஒன்றும் இல்லை, இந்திரா காந்தி பீரியட்ல ஜெயபிரகாஷ் நாராயண் போராட்டம் எப்படி நடந்துச்சு? எல்லா எம்பி வீட்டு வாசல்லையும் போய் எல்லா ஆளுங்கட்சி அமைச்சர் வீட்டு வாசல்லையும் போய் முற்றுகையிட்டு உட்காந்துட்டாங்க. தர்ணா. எதுக்கு தர்ணா? அப்பதான் அவன் நாடாளுமன்றத்துக்கே உன்னை நுழைய விட மாட்டேன்னு ஒரு நெருக்கடியை கொடுக்கும் போதுதான் அவன் ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்றதுக்காக தள்ளுறது. அது உதாரணத்துக்கு இந்து ஆபீஸ்ல லே ஆஃப் பண்ணிட்டாங்க, இந்து ஆபீஸ் வாசல்ல தான் மறியல் பண்ணுவீங்க, உண்ணாவிரதம் தான் இருப்பீங்க. இருக்கும்போது என்ன பண்ணணும், என்ன நடக்கும் அப்படின்னா, கேட்டுக்கு மறிச்சிருக்கீங்களே, கேட்ல காத்து போறதுக்கு இடம் இல்லை, ஐயோ மற்றவங்க உள்ள போக முடியாது, நாங்க உள்ள போகணுன்றதுக்காக இந்த போராட்டத்தை நடத்துறோம், அதுக்கு நீயும் கூட வான்னு கூப்பிடுறதுதான் அது. அவ்வளவுதானே அது அடையாளம். நெருக்கடியான காலகட்டத்தில் இப்படியான வழக்கு, நெருக்கடியான காலகட்டத்தில் தான்டா நீதியை பெற முடியும். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டார் மொத்தமா. ஆனா எலெக்ஷன் வரும்போது நீதிமன்ற படியேறி நின்று போராடி மூச்சு வாங்க கத்துனதுனாலதான் அங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதியை பெற முடிந்தது. அப்ப ஒடுக்குமுறையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு எடுக்கிற வழிமுறையை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துறது, மலினப்படுத்துறதுன்றதெல்லாம் உனக்கு மண்டையில அவ்வளவுதான் அரசியல் இருக்குன்றத வெளிப்படுத்துது. இன்னொன்னு, விக்டிமா இருக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்க ஃபினான்சியலி தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுன்னு ஒன்று இருக்கு. யார் ஒருவருக்கும் சொல்றேன், நாட் இன் திஸ் கேஸ், இன் எனி டைவர்ஸ் கேஸ், இன் எனி ஃபேமிலி டிஸ்பியூட் கேஸ், அவங்க வந்து பிரச்சனைக்குரியவங்களா தன்னுடைய இணையரை நினைச்சு அவங்க பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்திரா சொன்ன மாதிரி அந்த கண்ணியத்தோடு அவர்களை வழி அனுப்புவதற்கு அவர்களிடமிருந்து சுரண்டியதாக உணரக்கூடிய ஒரு ஜீவனாம்சத்தை நாம கொடுக்குறோம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஒரு 25 வருஷத்தை நம்மளுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்கோம். உனக்கு சௌரியம் பண்றதுக்கும் பிள்ளைகளுக்கு சௌரியம் பண்றதுக்குமே என் வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிச்சிருக்கேன். அப்ப அவங்களுக்கு தேவையான ஒரு இழப்பீடை கொடுப்பது அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கறது தான். இப்ப வேலையில இருந்து 3 மாசத்துல நோட்டீஸ் பீரியட் போட்டுட்டு வெளியில போகணுங்கிறது பீரியடு.
நிறுவனம் வந்து உங்களை இமிடியேட்டா லே ஆஃப் பண்ணுது அப்படின்னா அந்த 3 மாத சம்பளத்துடனான விடுப்பு உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு 3 மாசம் வேலையில இருந்துதான் நீ வெளியில போகணும்னு சட்டம் இருக்கும்போது உடனடியா உன்னைய நான் போன்னு சொல்றேன்னா அந்த 3 மாசத்துக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து உன்னைய கண்ணியமா அனுப்புறேன். அந்த 3 மாசம் வேலை தேடுவதற்கு நான் வந்து உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படிங்கிறது சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை. அதே போலதான் இன்னொரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அவர்கள் அந்த உறவிலிருந்து பிரியும் போது அந்த உறவால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இழப்பீடுகள் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தவர்கள் தொடர போற தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வாய்ப்பா ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இத எப்ப கேட்கணும்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். சம்பந்தப்பட்ட நபரோடு பர்சனலா அவங்க பழகுறப்ப எந்த பணத்தை எங்க என்ன பண்றாரு அவரு, அந்த பணத்தை அவர் லூட் அடிக்கிறாரா, அவர் பிரச்சனைக்குரிய சீட் ஆடுறாருங்க. எவன்கிட்டயோ லாட்ரி பிசினஸ் பண்றவன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாருங்க. எவனோ பிளாக் மணி மாஃபியா பண்ணக்கூடிய ஒருத்தன் கொண்டு போய் கொடுக்குறாருங்க. இதெல்லாம் ரொட்டேஷன்ல விட்டு எனக்கு கரெக்டா நான் கேட்கிறப்ப இந்த இடங்கள்ல இந்த பணத்தை குடுன்னு வீட்டுக்குள்ள வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் நடக்குதுங்க. அந்த நபர் அந்த வீட்டில் இருக்கிறாங்கங்க, அவங்களுக்கு மனசு பதறுதுங்க. ஏன்டா நான் வந்து பிரிஞ்சு போறதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணி விட்டுட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பார்த்துக்கிறதுக்கு வழியை பார்த்து கொடுறான்னு நான் கேட்கிறேன். நீ என்னடான்னா கேமிங் ஆடிக்கிட்டு இருக்க, சீட்டு லாட்ரி சீட்டு வித்துக்கிட்டு இருக்கிறவனோட சேர்ந்துக்கிட்டு திரியிற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி அவங்களுக்கு ஒரு பதட்டம் வரும்ல. அந்த அம்மாவுக்கு தோணும்ல, ஊரையே காப்பாற்ற போறேன்னு பேசுறான், என் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு. அந்த அம்மா அந்த நேரத்துல தானே ப்ரொவோக் ஆகணும்னா அந்த நேரத்துல ப்ரொவோக் ஆவாங்க. அவங்க ப்ரொவோக் ஆகிறத நீ எதுக்குடா கேள்வி கேட்கிற? இப்ப சின்மயி விஷயத்துல வைரமுத்து அவர்கள் நீங்க எங்க இப்படி கேள்வி கேட்கறீங்க, நீங்க எங்க இப்படி பண்றீங்க, உங்களுக்கு என்னங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் அப்படின்னு கேட்கறாங்கன்னா அந்த அம்மா லீகலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா கோர்ட்டு படியேறி வைரமுத்துவோடு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த அம்மா லீகலா ஃபைட் பண்ணா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நீங்க என்னைக்கு வேணாலும் கேளுங்க, லீகலா வந்து நில்லுங்கன்னு எல்லாரும் ஆதரிச்சுட்டு போயிருவான். மாறா சும்மா உட்காந்துக்கிட்டு சேத்த வாரி அரைக்கிறாங்கன்றது அவங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனம். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சிலருடைய வழக்குகளை பார்க்கும்போது கோர்ட்ல. ஆமா, இன்னொன்னு சின்மை வந்து அவரை சமூகத்திலிருந்து புறந்தள்ளி வைக்கணும்ன்ற முயற்சியில் ஈடுபட்டாங்க. இங்க வந்து சமுதாயத்தில் அவர் அங்கீகரிக்கப்பட்ட நபரு, அவரை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, அதுக்காக இந்த வழக்கை வந்து இன்கேமரால நடத்துங்க, மற்றவங்க பேச விடாம தடை பண்ணுங்கன்னு கேட்குறாங்கடா அந்த அம்மா. இது வந்து ஆண்களுக்கு, பூமர் அங்கிள் பூமர் ஆன்டிஸுக்கு ஒரு வேண்டுகோள். உங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க அந்த பையனுடைய அப்பா அம்மாவை கூட இருங்க, தன்னுடைய மருமகளா அவங்கள நினைக்கிறீங்க, குறைந்தபட்சம் நீங்க மகளா நினைக்கணும், சரி ஓகே மருமகளா நினைக்கிறீங்க. இவ்வளவு பெரிய அநீதி அந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு சித்திரவதையா நடந்துகிட்டு இருக்கு, வெளியில எங்கேயும் போக முடியல. நான் வேற ஒரு உதாரணத்தோடு சொல்றேன். ஒரு உங்க பையன் இருக்காரு, உங்க பையனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அந்த மனைவிக்கும் அந்த கணவனுக்கும் இப்படி ஒரு பஞ்சாயத்து நடக்குது. நீ எங்கேயும் வெளியில போகாத, வீட்டுக்குள்ள இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனி டிரைவரு, தனியா அவங்க எங்க போறாங்க வர்றாங்கன்னு 24/7 அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு தனியா ஒரு ஆளுன்னு 24/7 மானிட்டரிங்லயே ஒருத்தரை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி உங்களுக்கும் தெரியுது, தெரிஞ்சும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்னா ஆல் பூமர் அங்கிள் அண்ட் ஆன்டிஸ் யூ ஹேவ் டு ஆன்சர். இதை தெளிவா புரிஞ்சுனா சத்தம் போடாதேன்னு ஒரு படம் இருக்கு, நிதின் சத்யா அப்புறம் பிருத்திவிராஜ், ஹீரோயின் வந்து கோபிகாவா, அவங்க தான் நினைக்கிறேன், கோபிகா கிடையாது இன்னொருத்தவங்க, அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அந்த படத்துல கிளியரா காட்டியிருப்பாங்க அவன் வந்து என்னென்னலாம் பண்ணுவான். இப்ப இதையெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த பர்டிகுலர் நபர் செய்யறான், அந்த பெண் வாங்குறாங்க, அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு வலியோ, இதை தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு மீடியால கேள்வி கேட்குறாங்க, இல்லை அதை பற்றி பேச வேண்டாமே அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா அதை பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு விஷயம் தெரியுது இல்லை? அப்போ அந்த குடும்பத்தில் உட்காந்து உங்கள் பையன்கிட்டையோ உங்கள் மருமகள்கிட்டையோ, எம்மா இவன் ரொம்ப மோசமான சைக்கோவா இருக்கிறான், இவனோட நீ வாழாத, ஏன்னா உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்க, நீங்க தானே முன்னாடி நின்று பிரிச்சு விடணும் அல்லது சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான முகாந்திரத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் இருக்குங்கிறத உணராம I don't want to answer any question. சேர்ந்து வாழ இவங்க எப்படி முயற்சி பண்ண முடியும்? அவங்களாலே அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாத நிலையில இருக்கும்போது அப்படி ஒரு சூழல் இருக்குன்னா, என் மகன் இப்படிதான், அவன் ஒரு சைக்கோ, அவன் வந்து இந்த மாதிரி குரூர மனநிலை இருக்கிறவன், நான் சொன்னா கேட்க மாட்டான், என் பொண்டாட்டி சொன்னா, அவங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டான், செத்து போன அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க வந்து பேசினா கூட கேட்க மாட்டான், ஏன் கூட வந்துருமா எங்க கூட இருமா அப்படின்னாவது ஒரு வாழ்க்கை சூழலை, ஒரு நிம்மதி பெருமூச்சை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இது நான் வந்து தனிப்பட்ட நபர்களுக்குன்னு சொல்லல, பொதுவா இருக்கக்கூடிய அங்கிள் ஆன்டிஸ்க்கு கேட்கிறேன். அதையும் செய்யலைன்னா நீங்க பூமர் தான்.
நீங்க என்ன பண்றீங்க? அதை மறைச்சு எங்க தன்னுடைய பையனுடைய பேருக்கும் மரியாதைக்கும் புகழுக்கும் களங்கம் வச்சிரும், நம்ம சாதிக்கும் நம்ம சனத்துக்கு மத்தியில அவன் இருக்கக்கூடிய அந்தஸ்துல அவனை போய் நம்ம விட்டு கொடுத்து பேசுறதா? ஒரு ஆம்பளைனா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான், அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது தான் பொம்பளைக்கு உண்டான இலக்கணம். இப்படி பேசுறன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பையனா இருப்ப, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியமான நபர்களா இருப்பீங்க. அது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல இல்லாமல் இருக்க வேண்டியது பொறுப்பும் கடமையுமாக மாறுகிறது. சித்திரவதையான விஷயம் என்னன்னா, விஜய் ரசிகைகள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பெண்களே இந்த விவகாரத்துல வந்து ரொம்ப மோசமான நிலைப்பாட்டோட பேசுவதுதான். இதெல்லாம் எப்படி புரிய வைக்க போறோம்னே தெரியல. இல்ல, அவங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க தே மே பி ஸ்கூல்ல இருக்கிறதுனால அது புரியல. நீங்க உங்களுக்கு ஒரு இப்ப ஒண்ணு இல்ல, நான் எங்க அண்ணாவை இப்படி ஏமாத்துறாங்கன்னா சொல்றீங்கல்ல, அப்படியே கிளம்பி போங்க. உங்க வீட்டுக்காரரு ஒரு இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கிறாரு, அவங்களோட குடும்பம் நடத்துறாரு, எல்லாம் பண்றாரு. நீங்க அங்க போய் பரவாயில்லடா அண்ணாவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரா, நீ இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த சமூகம் அவ்வளவு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் பழகுற சமூகமா? அது ஓப்பன் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதுதான் சீட்டிங் ஆச்சே. அதான் கல்யாணம் பண்ணலன்னா தான் ஓப்பன் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு இல்ல, அதுக்கு லாயலாரு இல்லைன்னா ஆமா நான் இருக்கேன்னு ஒதுங்கிக்க. அப்படி உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன் வீட்டுக்காரரு இப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதையே அந்த பெண்மணியும் நினைக்கிறதுல தவறு இல்லையே. உங்க வீட்டுக்காரர் விடுங்க, உங்க அப்பா வேற ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, உங்க அம்மாவுக்கு அது தெரியல. அந்த நடிகைன்னு அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய அம்மாவோ நீங்களோ இருக்கீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கொடுமையான சித்திரவதையான விஷயம். வலிக்கும், எவ்வளவு வலிக்கும். இல்ல, இதை பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியான உதாரணங்களை வச்சு நம்மள பேச வைக்கிறாங்களேன்றது கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மனநிலையோடு இவர்கள் பேசி செயல்பட்டு வருகிறார்கள். ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயங்களை பேசுறாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய தனி வாழ்க்கையை பேசக்கூடாது அப்படின்னா, நீ இப்ப இதே இடத்துல ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இதே இடத்துல வந்து நீ உதயநிதி ஸ்டாலினையோ வச்சு ஒரு கேஸ் வருதுன்னா நீ சும்மா இருப்ப? அவ்வளவு தூரம்லாம் போவேன் நான் பொலிட்டிக்கலா. நீ அஜித்தை பத்தி பேசாத பேச்சா? ஐயோ, அது ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கிறாருங்க. நீ வந்து ரஜினியை பத்தி பேசாத பேச்சா? ரப்பர் டேஷ் அஜித் நடுவுல இருக்கிற வார்த்தை கேல ஸ்டார்ட். ஆமா, நான் பாத்திருக்கேன். உங்களை பத்தி ஜாதகமே எனக்கு தெரியும்டா. 25 ரூபாய்க்கு ட்வீட் போட்டிருக்க, வெக்கமே இல்லாம. பிஆர் கம்பெனியை விட்டு அவங்களை அபியூஸ் பண்ண விட்டு நீ பண்ணாத அட்டூழியமே கிடையாதுடா. இன்னொன்னு, இதெல்லாம் நீ பண்ண அதனால உனக்கு இது நடக்கணும்ன்றது இல்லை எண்ணம். தனி மனித ஒழுக்கம்னு பேசுறவன். போன வாரம் ஜூலி என்னடா சொன்னீங்க? ஜூலியோ அந்த பிக் பாஸ்ல இருந்த ஒரு தாத்தா ஒரு கேரக்டர் இருப்பாரு, அவரு முடியல, அவரை வந்து அவரோடு இருந்த போட்டோவை போட்டு ஒரு ஆபாசமான வீடியோவை எடுத்து 2 பேரும் இப்படி பண்றாங்கன்னு அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை தோணுனவன்டா. எத்தனையாவதோ கல்யாணம்னு அவங்க யாரா? அவங்கெல்லாம் விக்டிம்டா, பாவண்டா. அவன் ஜூலி மாதிரியான ஒரு கேரக்டர் மேல உங்களுக்கு பொலிட்டிக்கலா விமர்சனம் இருந்துச்சுன்னா வைங்கடா. பொலிட்டிக்கலாக நீ இன்னைக்கு 0 ஆகிட்ட. ஜல்லிக்கட்டில் உன்னைய பார்த்தது எப்படி? நீ என்னடான்னா இன்னைக்கு அரசியலே இல்லாமல் போயிட்டு மாடலிங்னு போயிட்ட, இதுதான் அரசியலா, இதுதான் வந்து இதுவா அப்படின்னு பொலிட்டிக்கலாக கேட்குறாங்க. அது பொலிட்டிக்கலே கிடையாதுங்க. அவங்க தப்பா ஏதாவது, அவங்க இந்த சமுதாயத்துக்கு விரோதமா, மனித குலத்துக்கு விரோதமா ஏதாவது ஒரு பண்றாங்கன்னா நீ பேசு. அந்த அம்மா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீயும் நானும் எப்படி நின்னமோ அதே மாதிரி அந்த அம்மாவும் நின்று. அதுக்கு பிறகு நீ சமூக வேலைக்கே வரல, நீ வந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்க போனன்னு கூட சொல்லி விமர்சிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா நான் உனக்கு ஒரு வேல்யூ கூட கொடுக்குறேங்கிறேன். ஏன்னா நாங்க வந்து தாவேக்கான கட்சி ஆரம்பிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு நாங்க இன்னும் அரசியல்லே இருக்கோம் அப்படின்னு நீ கிளைம் பண்ணிட்டு கூட அதை கேளு. ஆனா அவங்கள பர்சனலா போன வாரம்டா அந்த தொண்டை தண்ணியில அந்த எச்சி முழுங்கி நீங்க இன்னும் குடலுக்குள்ள போய் முடியலடா. அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து உங்களுடைய பர்சனல் மன்னிப்பு சொல்லி போட்டேடா போன வாரம். இப்ப நீ அதே பண்றியடா. அது யாருக்கு பண்ற? அன்னிக்கே பண்றியடா. மன்னிக்க முடியாத துரோகம்டா இது. நாளைக்கு இந்த இடத்துல வேற யார் வந்து சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியலடா. இதுல அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அம்மா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு டூல் கிட்டு வேற பரப்புறீங்க. சென்னையில இருக்கக்கூடிய அம்மாவுக்கு போன் போட்டு கேட்டேன். அம்மா வந்து சென்னையில இருக்கிறாங்கன்னா நீ பொழைக்கிறதுக்கு எங்க? அந்த அம்மா முடிஞ்சா உங்க அம்மாட்ட வீடியோ வாங்குத பாப்போம். உங்க அம்மாட்ட போன்ல சொன்னாங்கன்னு சொன்னேன். உங்க அம்மா இதை பேச சொல்லு. இப்ப எங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னா, அம்மா இதை வீடியோல பேசுறீங்களாமான்னு கேட்டா பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க அம்மா சமுதாயத்துக்கு நேர்மையா வாழணும்னு நினைக்கிறாங்க. நீ பேச வச்சு கூட போடுவேன், எனக்கு அதுல எல்லாம் மாற்று இல்ல. நீ போடு, அதுக்கு பிறகு போடு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நீ போடு முதல்ல, பேச வச்சு கூட எடு பாப்போம். இன்னொன்னு, கலைஞருக்கு 2 பொண்டாட்டி இல்லையா? எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டி இல்லையா?
இவங்க ஜெயலலிதா ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா, இப்படியெல்லாம் வந்து சமூக ஊடகங்களில் முட்டு கொடுக்குற யாராவது ஒருத்தர் நான் பாதிக்கப்பட்டேன், என்னை ஏமாற்றி விட்டார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? நம்பர் 1 முதல்ல கலைஞர் எடுத்துப்போம். கலைஞருடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் தயாளம்மாவை திருமணம் பண்றாரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து ராஜாதி அம்மாளோட உறவு ஏற்படுது. 2 பேருமே ஏத்துக்கிட்டாங்க. அவரு 2 பேரையும் அவர் ஏற்றுக்கொண்டது போலவே அந்த 2 பேருமே இந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை ஏத்துக்கிட்டாங்க. இங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அப்பையும் இதை பேசுவோம். இப்ப எம்ஜிஆர் இருக்கிறாரு. எம்ஜிஆருக்கு முதல் மனைவி இறந்துட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் அவர் திருமணம் செய்யறாரு. அவங்களும் இல்ல. அதற்கு பிறகுதான் இப்ப கடைசியா ஜானகி அம்மையாரும் ஏற்கனவே திருமணமானவர். சொல்ல போனா ஜானகி அம்மாவோட எம்ஜிஆர் கடந்த திருமணத்தை வந்து வரவேற்கணும். ஆமா, அவர் வந்து ஒரு விதவையை திருமணம் செய்திருக்கிறார், கைம்பெண்ண மறுமணம் செய்திருக்கிறார். ஒரு விதவை ஆன அவங்க மறுமணம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு. அதனால அதெல்லாம் வாழ்த்த தான் வேணும். ஜெயலலிதா ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா இல்லையான்றது அது அவங்க பாடு. ஆனா அவங்க வந்து சோபன் பாபுவோட நட்பா இருந்தாங்க, எம்ஜிஆரோட நட்பா இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க வாழ்க்கை. எம்ஜிஆர் வந்து ஒன்று சொன்னாரா? கம்ப்ளைண்ட் சொன்னாரா? இல்ல ஜெயலலிதா எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? எம்ஜிஆர் வந்து இப்படி பண்றாரு, அவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணாரு, பொலிட்டிக்கலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எம்ஜிஆர் பத்தி. ராஜீவ் காந்தி போய் பொலிட்டிக்கலா இவர் சரியில்லை, இவரை மாத்துங்கன்னு ராஜீவ் காந்தி லெட்டர் எழுதினாங்க. அது வேற. பர்சனலா அவர் என்னை இப்படி பண்ணாரு, அவர் என் மேல தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு, இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா? அப்புறம் எப்படி அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸை கொடுத்தது? கலைஞருக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் ராஜாத்தி அம்மாலோ தயாளம்மாலோ யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லாத போது நீ யாரா கோமாளி அதை பத்திலாம் பேசுறதுக்கு? ஏன்னா ஓம் பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை இப்படி பேசியிருக்க தேவையில்லை, இப்படி டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மியூச்சுவலா பேசி பிரியறதுக்கு வக்கு இல்லாம விட்டுட்டு இல்லாத பிரச்சனையே உதயநிதிக்கு கொண்டு வந்து யாரையோ இழுத்துட்டு வர்றேங்கிற. அவங்க குடும்பமே ஃபேஸ்புக் ட்விட்டர்ல அழகா ஜாலியா ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நீ வந்து அதில் முடிஞ்சா அதை பார்த்து கத்துக்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி வச்சிருக்காங்கன்னு. இல்ல எங்களுக்குலாம் அவங்க கிருத்தியா வந்து இவர் பேசுனதை கட் பண்ணி போட, இவர் போய் அதுல கமெண்ட் போட, இப்ப என்னன்னா வீட்டுக்கு போன உடனே வந்து எனக்கும் அதே மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம வீட்டுல எதிர்பார்க்கறாங்க. இவர் அப்படியான நெருக்கடிய வீடுகளை உருவாக்கி ஜாலியா ஃப்ரெண்ட்லி ஃபைட் அந்த மாதிரி இருக்கிறது வேறடா. யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்கும் போது விக்டிம் சேவிங் பண்ணிட்டு அபியூஸ் பண்ணிட்டு இப்ப சின்மயி இப்படி செய்யணும் அப்படின்றது வேற. ஆனா சின்மயி இதை சொல்லிட்டாங்கன்றதுக்காண்டியே சின்மயி நம்ம அபியூஸ் பண்ணி இன்னைக்கா பேசியிருக்கோம்னா இன்னைக்கு இல்லை. அப்ப இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில ஒரு அரசியல் கட்சி தலைவர் செயல்படணும். இதுக்கு முன்னுதாரணங்களை ஒருத்தர் காட்டுறாருன்னா அதை தப்புன்னு சொல்லணும். இவர் இப்படி இல்லையா, இவங்க போவாங்க ராமருடைய அப்பா எத்தனை மனைவி வைத்திருந்தாரு தெரியுமா, இப்படி முன்னுதாரணம் காட்டின ராமர் காலத்திலே வாழு, ஆதாமும் ஏவாளும் அம்மனமா வாழ்ந்தாங்க, அப்படியே நம்மளும் வாழுவோமா? போய் வாழ், நீ வாழுடா, தயவு செஞ்சு வாழுடா, அங்க போய் எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கியோ வாழுடா, இல்லைன்னா செத்து போய் சொர்க்கத்துல போய் வாழ்றா, இல்ல நரகத்துல போய் அம்மனமா திருடா, இங்க வராதடா. அவங்க அண்ணனுக்கு தேவைன்னா எல்லாம் பண்ணுவாங்க. பனையூர்ல அந்த கேட்டை திறந்துட்டு உள்ள போய் நீ என்ன வேணாலும் பண்ணு. எப்படி? எங்களுக்கு தான் வெளியில தெரியாது. யார் உள்ள போவா? நீ போ, அந்த செவுர்ல ஓட்ட போட்டு உள்ள போ, குடும்பமா உள்ள போங்கடா, போய் அங்கேயே இருக்கடா, எங்களை ஆளை விடுங்கடா. சம்பந்தப்பட்ட நபர் வந்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வெம்பாடுபட்டு கோர்ட்டு கேஸ் ஏறி நின்று வெளியில வர முடியாம ஒரு அட்வொகேட்டை பிடிச்சி அவங்க மூலமா கோர்ட்டுக்கு போனா அவங்கள போய் ஷேம் பண்ணிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு அவங்க குடும்பம் வரைக்கும் இழுத்துட்டு அவங்க பசங்களை பூரா பத்தியும் இழுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அறிவுன்றது இருக்கா இல்லையா? உங்களுக்கு கேடு வந்து உங்களுக்கு திமுகவால கிடையாதுடா, பாஜகவால கிடையாதுடா, உங்க வாயால தான்டா. நீங்க அதால தான்டா நாசமா போறீங்க. ஆனா ஒன்ன மட்டும் மன்னிக்கவே முடியாதுடா. காதல்ன்றது பூ மாதிரி, அது ஒரு தடவை தான் புரியும். அந்த டைலாக் வேண்டாம், தவறான டைலாக் வேண்டாம். ஒருமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதோட இன்னொரு படத்துல ஏங்க அந்த டைலாக பேசிட்டாங்கல்ல, அது பேசுனதுக்கு அப்புறம் இந்த சமுதாயமே எவ்வளவு பெரிய சீர்கேட்டு காலாச்சு தெரியுமா? அந்த காதல் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிப்பானுங்க. அப்புறம் இந்த ரம்பாவோட ஒரு படம் இல்லைங்க, சூசைட் பண்றது ஒரு எக்ஸ்ட்ரீம்னா லவ்வ சொல்லியும் சொல்லாம இவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவர் அது என்னது இதே முரளி அவர் ஒரு படம் இவங்க ஒரு படம் இப்படி பூரா எடுத்து விட்டுட்டு இவங்களே ஸ்டாக்கிங் பண்ணிட்டு தெரிஞ்சு இவங்களே செட் ஆகலன்ட்டு கடைசியில இவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டு போறாங்க. குறைந்தபட்ச சமூக பொறுப்போடு படம் நடிங்கடா. இது யதார்த்தம். இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததோ போனதோ அதெல்லாம் யதார்த்தம். அதை ஜென்யூனா சொல்லிருங்க, சொல்லிட்டு பிரிஞ்சிருங்க, இல்லைன்னா அதுல இருந்து திரும்பி வந்துருங்க. அவ்வளவுதான் லைஃப், அவ்வளவுதான் எண்டு, அவ்வளவுதான் அதுல பாயிண்ட். அதை மறுக்கலை. அதே நேரத்தில் நீங்கள் பேசுகிற சினிமா டயலாக்ஸ் சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப முக்கியம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது தான் மனித வாழ்க்கைன்றதை உணர்ந்துக்கிட்டு அந்த கேரக்டர் எடுத்து பண்ணுங்க.
நீ கேவலமான கேரக்டர் பண்ணு, அது கேவலமான கேரக்டர்னு பண்ணு, அது நல்ல கேரக்டர்னு சொல்லி பண்ணாத. அது வந்து ஒதுக்கப்பட வேண்டிய அருவருப்பான கேரக்டர். அதனால இந்த டைலாக் பேசுது. இந்த நான் தாண்டா லியோன்னு லியோ கேரக்டர் எந்நேரம் பார்த்தாலும் வாயில சுருட்டை வச்சுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு ஊதாரி நாயா சுத்திக்கிட்டு திரியக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ஒரு கேவலமான கேரக்டர்னு சொன்னா பரவாயில்ல, அது பேர்லயே நீ டைட்டில் வச்சுக்கிட்டு அதுதான் ஹீரோன்னு சொல்லு. 300 பேரை வெட்டி கொள்ற ஒருத்தன் எப்படிடா நல்லவனா இருக்க முடியும் இந்த சமுதாயத்துல? அவனை நீ ஹீரோன்னு மெட்டீரியலைஸ் பண்றனா அங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இது முள்ளும் மலரும் படம் ஒண்ணு எடுத்தாரு, யாரு, மகேந்திரன் எடுத்தாரு. இவங்க எப்படி படிச்சிட்டாங்கன்னா முள்ளும் மலரும், முள்ளும் மலரும் அப்படி நினைச்சிட்டாங்க. அவருக்கு கேட்டோம்னா அவரே சாக்காயிட்டாரு. அது உண்மை தொகைடா. முள் மலர், முள்ளு வேற மலர் வேற. மலர் யாரு? தங்கச்சி. முள்ளு யாரு? அவங்க அண்ணன். அந்த பூவை போத்து படாத பாடு படுத்துறான். கடைசி வரைக்கும் அவன் திருந்தல. அவன்லாம் விளங்குவானா அப்படின்னு நான் படத்தை முடிச்சா எதுக்குடா நல்லபி பாடுறீங்க? அவரு அந்த கிளைமேக்ஸ பத்தி எவன் பேசினாலும் மகேந்திர திட்டாத நாள் கிடையாது. அவரு செத்துட்டாரு. அவர் மையம் உட்கார்ந்து பாடா படுத்திருக்கீங்க. இதே மாதிரி சினிமா டைலாக்ஸ் விஜய் வந்து வைத்திருப்பது சமூகத்துல. இந்த ரம்பா அவர்களோடு நடித்த ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல ஒரு வெளிநாட்டு தமிழர் ஒருத்தங்க, அவங்க வந்து அந்த கணவர் ரொம்ப தப்பா இருக்கிறாரு, அவரை விட்டு நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னு அந்த லேடி சொன்னதுக்கு டைலாக், நீங்க என்ன தமிழ் பெண்ணா? தமிழனுடைய பண்பாடு என்ன? அந்த நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து வாழ்ந்துட்டா உங்களுக்கு அந்த கலாச்சாரத்தை விட்டுருவீங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான். அவன் எவ்வளவு அயோக்கியனாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும்னு அட்வைஸ். இப்படி ஒரு படம், அது ஏதோ ஒரு கர்மம் பிடிச்ச படம். அந்த படத்து பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த கிளிப்பிங் இருக்கு, எடுத்து போடுவாப்ல. வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணுன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இந்த சீனெல்லாம் நீ நடிக்கிறன்னா இது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நீ யோக்கியமான கேரக்டர் அதுன்னு இந்த படத்துல காட்டுறன்னா நீ அப்படியே வாழ்ந்துரு. சாலினியோட ஒரு படம் வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ற. ஆல்பா மேலா? இல்ல இதுக்கு மனநலங்கள்லாம் ஆல்பா மேல்னு வரமாட்டாங்களா தெரியல. அப்படி ஆல்பான்னு நினைச்சுதான் இப்படி லூசு மாதிரி திரியிறாங்க. இது ஆல்பா இல்ல, அரசியல் வாழ்க்கை. முதல்ல இதை விடுங்கடா, இந்த ஆல்பா பீட்டா காமா சிக்மாவை விட்டு தொலைங்கடா. மனுஷனா வாழ விடுங்கடா. உங்க அண்ணனை வரைக்கும் கெடுக்கு. உங்க அண்ணன் உங்களை கெடுத்து, நீங்க உங்க அண்ணனை கெடுத்து விளங்கினோம். நிறைவா சங்கீதா அவர்கள் கேட்டிருப்பது நீதி. கேட்பதற்கான எல்லா சட்டப்பூர்வ உரிமையும் அவருக்கு இருக்கிறது, தார்மீக உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அதை கேட்கிறார். அவரை அபியூஸ் செய்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாமக்கல் மாவட்ட செயலாளரை கட்சி எடுத்து விடாயில எதுக்கு அவர் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு நீதி நீங்க எல்லாரும் புகட்டுனீங்கல்ல, அந்த நீதி உங்க அண்ணனுக்கும் புகட்டுங்க. வேற ஒண்ணு அங்க எங்க நீதி போட்டினாங்க? கட்சி விட்டு அந்த அம்மாவை திமுக அனுப்பி விட்டுருச்சுன்னாங்க. இவங்க அரச்சொல்லா சொல்றாங்க. அந்த அம்மா விடுங்க ப்ரோ, இந்த அம்மாவே திமுக இறக்கி விட்டு சுட்டாங்க. யார? சங்கீதாவை. இது நேத்து யாரோ விஷம் குடிச்சிட்டாங்க. தாவே கண்ணூர் திமுக விஷம் கொடுத்துட்டான்றாங்க. எதுக்கு இந்த மேட்டர் கேட்டது? அவங்க ஏதோ ஒரு மேட்டர் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் கட்சி பூராமே பஞ்சாயத்தா தானே இருக்கு. ஏன்னா உங்க அண்ணன் எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா எத்தனை பேர் சாவீங்க? நிறைய இருக்கும்ல. இல்ல அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்கு. இவனுங்களை பூரா பாதுகாத்து மண்ணுல காப்பவங்களுக்கு அனுப்பி உளவியல் ரீதியா நல்ல உளவியல் மருத்துவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எழிலன் தோழர்கிட்ட பேசுறேன். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கம்மியா? இல்ல எழிலன் தோழர், உங்களுடைய இது தேர்தல் அறிக்கை குழுல நீங்க இருக்கீங்க. என்ன பண்ணுங்க, ஒரு மையம் எப்படி நீங்க வந்து மெரினால வந்து வீடற்றவர்களுக்கான இல்லம் அப்படின்னு ஒண்ணு கட்டி கொடுத்தீங்களோ, அதே போல மனநல பயிற்சி மையமா? ஆமா. உளவியல் என்ன மையம்? அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். ஆமா, மனவளக்கலை பயிற்சி வச்சிருக்கிறாரு. அதை பாருங்க, அவங்க காப்பிரைட் நம்ம எடுத்துக்கிடுவோம். மனவளக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்றத்தை ஆரம்பித்து அதுல ஒரு நல்ல மருத்துவரை நியமித்து இது தேர்தல் அறிக்கையில நீங்க சேர்த்து டாக்டர் ஷாலினியை கூப்பிடுங்க. நல்ல மருத்துவர். சரி, ஓகே. அவங்க நல்ல மருத்துவர்னு சொன்னாங்க. நல்ல சமூக மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்து சூதானமாக கண்டுபிடிக்கணும். அது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியது இருக்கும் போல. நன்றி.